எந்த குழந்தைக்கும் எந்த பெற்றோரும் வாக்குறுதியை தராதீர்கள். வாக்குறுதி தந்தால் அதை நிறைவேற்றுங்கள். நிறைய விட்டமின் எம் கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, அதனால நிறைய விட்டமின் கே வளர்ந்துருக்குது. இன்னைக்கு ராத்திரி 10 மணில இருந்து விட்டமின் என் கொடுக்க ஆரம்பிங்க. விட்டமின் எம் என்பது மணி, அதனால் வளர்ந்திருப்பது கொழுப்பு. நீங்க கொடுக்க வேண்டியது நோ நோ. நாளைக்கு பாத்துக்கலாம், அப்பா செய்யறேன், ஆனா எப்போ நான் செய்யணுமோ அப்ப செய்வேன், ஆனா எப்போ செய்வேன்னு சொல்ல மாட்டேன். இப்படி வளர்த்துக்கிட்டே போங்க. வெயிட்ட தூக்க விடுங்க குழந்தைகளை. எல்லாத்தையும் நீங்களே தூக்கிக்குவீங்களா? இது வரைக்கும் வந்து கொடுக்குறீங்க மூட்டைய உள்ள போ தரேன். வெயிட்ட தூக்குற குழந்தை இருக்குல்ல, அம்மா அப்பா கிட்ட வெயிட்ட தான் கையில வாங்குற குழந்தை அம்மா அப்பாவை வயதான வரைக்கும் முதிர பார்த்துக் கொள்ளும். எந்த குழந்தை கையில இருந்து வெயிட்ட நீங்க வாங்குறீங்களோ, நீங்க சாவர வரைக்கும் நீங்க தான் அதை பார்த்துக்கணும். நான் சொல்றது உண்மையான சைக்காலஜி. குழந்தைகளை ஆக்கப்பூர்வமாக வளருங்கள், பாண்டேஜோட வருங்க. இவங்க ஸ்கூல்ல சொன்னா கேட்காதீங்க, நான் சொல்லிட்டு ஓடிடுவேன். ஆனா சூப்பரான விஷயம் சொல்ல போறேன். யாராவது 100 நாளும் ஸ்கூலுக்கு வந்தா 100% அட்டெண்டன்ஸ் இருக்குதா? நான் கொடுக்க மாட்டேன் மேடம். 100 நாள் வந்து என்ன பண்ண போகுது புள்ள? ஒரு காது குத்துக்கு போறதில்ல, ஒரு கல்யாணத்துக்கு போறதில்ல, ஒரு கர்மாதிக்கு போறதில்ல, ஒரு திருவிழாவுக்கு போறதில்ல, உடம்பு சரியில்லைன்னா சுடுதண்ணி வச்சு தர தெரியாது. 100 நாள் வந்து இங்க நில்லுங்க. 95 நாள் வாங்கப்பா போதும். 5 நாள் கல்யாணத்துக்கு, காது குத்துக்கு, சாவுக்கு, திருவிழாவுக்கு குடும்பத்தோட போயிட்டு வாங்க. அம்மா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா வீட்டுல இருந்து அம்மா அப்பாவை 1 நாள் 2 நாள் அது பாத்துக்கோங்க. ஒரு டீச்சரா இதை நான் சொல்றேன். நான் தங்கி இருந்த வீட்டுல ஒரு சின்ன பாப்பா சாப்பிட மாட்டேங்க, 8 மாசம். உங்க அம்மா வந்து அதுக்கு சோறு ஊட்டுறாங்க, அது சாப்பிட மாட்டேங்க, அழுவுது. அவங்க பாட்டியா சொன்னாங்க, நீ பாட்டு பாடினா புள்ள திங்கும். பாட்டு அது போடுறதுக்கு போச்சு அந்த பிள்ளை. அப்புறமா அதுவே சொல்லிச்சு, நானே பாடுறேனேன்னு. அது ஒரு பாட்டு பாடிச்சிங்க. 3 நாளா நான் அந்த வீட்டுல தங்கி இருந்தேன். அந்த பாட்டு அந்த அம்மா பாடினா அந்த குழந்தை சிரிக்குது. சிரிச்சு வாயில அந்த சாப்பாடை வாங்கிக்குது. 3ஆவது நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பாட்டு கேட்டாலே போதும், அது வாய் திறந்து சாப்பிடுது. அது என்ன பாட்டு தெரியுமா? அந்த அம்மா பாடின பாட்டு. காத்து மேல, காத்து கீழே, காத்து லெஃப்ட்ல, காத்து ரைட்ல, காத்து மேல காத்தடிக்குது, காத்து கொஞ்சம் நாத்தடிக்குது, குழந்தை சிரி. நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா, அந்த குழந்தை கேட்டுச்சா இந்த பாட்டை? நீ பாடு, நான் சோறு திங்கிறேன்னு. பாடி ரசனையை கெடுத்தது யார்? அதன் ரசனையை கெடுத்து விட்டு குழந்தை சரியாக படிக்கவில்லை, குழந்தை சரியாக முன்னேறவில்லை என்று சொல்லுகின்ற பெற்றோரை நான் எப்படி பார்ப்பது? ஆசிரியர்களும் பெற்றோர்களும் சேர்ந்து நல்ல ரசனையை அந்த குழந்தைகளுக்கு வளர்த்து கொடுங்கள். சூழலை நல்லபடியாக வளர்த்து கொடுங்கள். உங்கள் குழந்தை மிகச்சிறந்த குழந்தையாக வரும். ஒழுக்கத்தை யார் போதிப்பது? என் குழந்தை நல்ல குழந்தையாக வர வேண்டும் என்பது என் ஆசையாக இருக்கலாம். ஆனால் அதற்கான தகுதி என் பிள்ளையிடத்தில் இருக்கிறதா என்பதனை கண்காணிக்கக்கூடிய மிகப்பெரிய பணியில் பெற்றோர்களாகிய நீங்கள் இருக்கிறீர்கள். பெற்றோர்களுடைய பணி அவ்வளவு சாதாரணமான பணி இல்லை. ஆசிரியர்கள் எவ்வளவு மெனக்கெடுகிறோமோ அதை விட பன்மடங்கு மெனக்கெடுதலை நீங்கள் செய்ய வேண்டும். யாருங்க பெரிய மனுஷன்? யார் பெரிய மனுஷன்? ப்ரொஃபஸரா, சயின்டிஸ்டா, அரசியல்வாதியா, ஸ்கூல் நடத்துறவங்களா, போலீஸ்காரரா? யார் பெரியவங்க? யார் பெரியவங்க தெரியுமா? யாருடைய இருப்பினால் இந்த உலகத்தில் 4 பேருக்கு நன்மை கிடைக்கிறதோ அவன் பெரிய ஆளுங்க. அந்த பெரிய மனுஷ தன்மை மனசுக்குள்ள இருக்குதான்னு பாத்துக்கங்க. ஸ்கூல் வளர்த்து கொடுத்துரும். இவ்வளவு வாய்ப்புகள் கொடுக்குதே, வளராம எங்க போறது? இவ்வளவு வாய்ப்புகளை பெற்றுக்கொண்டு ஒருவர் வளரவில்லை என்றால் தான் அவர்கள் கூர்ந்து கவனிக்கப்படத்தக்கவர்களை தவிர இது வந்து ஒரு ஆன் கோயிங் ப்ராசஸ். சூப்பரா இருக்கு, கவலையே பட வேண்டாம். என்னுடைய குழந்தை எல்கேஜி படிக்கும் போது நான் இப்படி ஜன்னல்ல இருந்து பாக்குறேன். கிரையான் கொடுத்து வரைய வச்சாங்க என் குழந்தைக்கு அழ தெரியாது. நான் அழ சொல்லி தரல. அவனுக்கு ஆக பெரிய ஒரு அழற மாதிரி சூழல் வந்தாலே இவ்வளவுதான் தெரியும், அதுக்கு மேல அழ தெரியாது அவனுக்கு. அப்படிதான் வளர்த்தேன் நான். ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டேன். கிரையான் கொடுத்து வரைய சொல்றாங்க, அவன் வரைகிறான், ஏதோ பலூன் வரைகிறான். நான் அவனையே பார்த்துட்டு இருந்தேன். ஜன்னல் இருந்து பார்க்கறதுக்கு அனுமதிச்சாங்க. பார்த்துட்டு அவன் பக்கத்துல உட்காந்த ஒரு குழந்தை பேன்னு அழுவுது. உடனே அவன் ஆச்சரியமா பார்க்கறான், இப்படியா அழுவாங்க அப்படின்னு அந்த குழந்தைய பார்க்கறான். அப்புறமா அவன் கையில இருக்கிற கிரையானை, அதுக்கு கிரையானை தொலைச்சிருச்சு. கையில இருக்கிற கிரையானை கொடுத்தான். அந்த பிள்ளை வேணான்னுச்சு. அவன் வரைய ஆரம்பிச்சிட்டான். உங்க அம்மா மின்னல் மாதிரி உள்ள நுழைஞ்சாங்க. எங்க போட்ட கிரையான்? எங்க? கீழே தேடினாங்க, கிடைக்கல. என் பையன் கையில இருந்து புடுங்கி கொடுத்துட்டாங்க. அவன் கொடுக்கும்போது சந்தோஷமா தாங்க நீட்டனா, கையில இருந்து புடுங்கின உடனே அப்படின்ட்டான். நான் யோசிச்சு பார்க்கிறேன், எப்படி நாம் நம் குழந்தைகளை வளர்த்தெடுக்கிறோம். நம் குழந்தைகள் நாம் பேசுவதை கேட்டு வளர்வதே இல்லை, நம்மை பார்த்து வளர்கின்றன என்பதில் மட்டும் கவனம் வையுங்கள். நம்மை பார்த்து வளர்கின்றன நம் குழந்தைகள். என் பையன் 3வது பிரைஸ் வாங்கிட்டு வந்தான். ஒரு நாள் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கல. இவ்வளவு பெரிய பேச்சாளருடைய பையன் 3rd பிரைஸ். ஏண்டா நல்லா தானே ப்ரிப்பேர் பண்ணி அமைச்சேன். அவன் வார்த்தை என்ன தெரியுமா சொன்னா? நல்லா வளர்த்திருக்கேங்கிறதுனால சொல்றேன். என்ன சொன்னான்னு தெரியுமா? என்னை விட ஆகாஷ் நல்லா பேசினாமா. இந்த அக்செப்டன்ஸ் இருக்கு இல்லைங்க, அது உங்களை ராஜாவாக்கும்.
இந்த உலகத்தில் எந்த துறையில் நீங்கள் இருந்தாலும் அந்த அக்செப்டன்ஸ் அண்ட் அதற்கு அடுத்த நிலையில் முன்னேறுகின்ற அந்த பெருந்தெளிவு, அந்த ஆக்கத்தோடு அந்த குழந்தைகளை நாம் வளர்த்தெடுக்கிறோமா? நான் இன்னும் ஒரு சூட்சுமமான விஷயத்தை சொல்லிட்டு போறேன். ரொம்ப சூட்சுமமான விஷயம் பாருங்க. பொங்கல் விழா நடந்ததா? மாணவர்கள் இருந்தால் மாணவர்கள் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களுக்கான 10th + 2 லாஸ்ட் எக்ஸாம் நேரத்தில் இருப்பீங்கல்ல, அந்த டைம்ல பேசுறதுக்கான பேச்சு இன்னைக்கு என்னால பேச முடியாது. அதுக்கு வேற நாள் நீங்க கூப்பிட்டு பேசுங்க. நான் அந்த குழந்தைகள் கிட்ட பேசுறேன். இன்னைக்கு ஜெனரலா தான் பேசுறேன். பொங்கல் விழாவில் உரி அடிக்கிற போட்டிங்க விருத்தாச்சலத்துல. ஒரு 100 பேர் கலந்துக்கிட்டாங்க. 6 வயதிலிருந்து 18 வயசு வரைக்குமான பசங்க பொண்ணுங்க யார் வேணாலும் உரி அடிக்கலாம். இப்படி கையெடுத்து இப்படி அடிக்கலாம், அவ்வளவுதான். ஒரு அடிதான். இப்படி பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, வாய்ப்பு முடிஞ்சது. அதுல 6 வயசு பையன் ஜெயிச்சாங்க அந்த காம்படிஷன்ல. வந்து ஜெயிச்சுட்டு என் பக்கத்துல உட்கார்ந்தான். வாழ்க்கையில ஜெயிக்கிறதுனா என்னன்னு சொல்லித்தரேன். எந்த துறையில வேணாலும் இருந்துக்கோங்க. ஹெச்சா, சயின்ஸா, பேட்டர்ன்ஸ் வாங்கணுமா, இன்னோவேட்டிவ் திங்ஸா, டிஸ்கவரியா, எதுவாக வேணா இருந்துக்கோ. எதுவாக வேண்டுமானாலும் இருந்துக்கொள். குவாலிட்டி பாரு. என்ன குவாலிட்டி இருந்தா அந்த துறையில் ஜெயிக்கலாம். பாருங்க, பக்கத்துல வந்து உட்கார்ந்தான். தம்பி உன் பேர் என்ன? ராஜராஜன் அப்படின்னா. சூப்பர் பேர்ல. ஆனா அது இல்ல, அவன் பேர் ஃபுல் பேர் வேற, ராஜராஜ சோழன். உனக்கு பையன் பிறந்தா என்ன பேர் வைப்பேன்னு கேட்டேன். கத்தி மாதிரி இருந்தாங்க. அவன் இந்த வில்லுல இருந்து புறப்படுற அம்பு மாதிரி இருந்தான். ஷார்ப்னா ஷார்ப், அப்படி இருக்கிறான். அப்படி இருக்கிறான். உன் பிள்ளைக்கு என்ன பேர் வைப்பேன்னு. என் தாத்தா பேர் அது ஆயிடுச்சு, என் பிள்ளைக்கு வேற பேர் வைப்பேன்னு. உன் தாத்தா பேர் என்ன? ராஜேந்திர சோழன் அப்படின்றான். இப்படி இருக்கிறான் அவன். ஒரே ஒரு ரகசியத்தை மட்டும் கேட்டேன். நான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எங்க அம்மா அப்பா எனக்கு சொல்லி தந்தது. இப்போ நீங்க யாருமே உங்க பிள்ளைக்கு அந்த மாதிரியான பிராக்டிஸ் கொடுக்கறது இல்ல. வீட்டுல யாராவது விருந்தாளிங்க வந்தா எங்க அம்மா எங்க 5 பேரையும் நிறுத்தி வச்சிரும். சொல்ற பேச்ச கேட்க மாட்டேங்குது. ஏதாவது புத்திமதி சொல்லுங்க. என் வாரத்துல எனக்கு 3 சித்தப்பா, ஒரு பெரியப்பா, ஒரு அத்தை, எல்லாரும் வந்துருவாங்க. ஒவ்வொரு வாரமா நிக்க வச்சு எங்களுக்கு அட்வைஸ். அதுல என்ன சோகம்னா, அதுல ஒரு சித்தப்பாக்கு அட்வைஸ் பண்ணவே தெரியாது. ஆனா அட்வைஸ் பண்ண தெரியாதுன்னு அவருக்கு தெரியாது. 3/4 மணி நேரம் பண்ணார். இவ்வளவு சோறு சாப்பிடணும் பாரு. அட்வைஸ் பண்ண வைப்பாங்க. கேட்கிற திறன் பைபிள் சொல்லுகிறது, காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவுள். கேட்டுக்கணும். கேட்கிற திறன், ரெஸ்பாண்டிங், ரெஸ்பான்ஸ் பண்ணணும். ரியாக்ட் பண்ணக்கூடாது, ரெஸ்பாண்ட் பண்ணணும். கேட்டுக்கிறது. அந்த குழந்தை கிட்ட கேட்டேன், எப்படி ஜெயிச்சேன்னு. அந்த குழந்தை அவ்வளவு கிளாரிட்டியா எனக்கு சொன்னாங்க எப்படி ஜெயிச்சேன்னு. உங்களுக்கு வேணுமா அந்த பதில்? அந்த குழந்தை தந்த பதில சொல்றேனா? சின்ன போட்டி தான், உரி அடிக்கிற போட்டி தான். எப்படி ஜெயிச்சான் பாருங்க. அவன் சொல்றான், நீங்க பாக்குறீங்கல்ல 1000 பேராவது இருப்பாங்களா? ஆமா. இந்த அந்த மாஸ்டர் இருக்காருல்ல, அவர் கையில வேற விசில் வச்சுக்கிட்டு இருந்தார். ஒயின்னு காதுல ஊதிக்கிட்டே இருந்தார், யாரும் சொல்றது கேட்க கூடாதுன்னு. அப்புறமா காதுல தப்பு தப்பா வழிபட்டு சொல்லிட்டு இருந்தார், லெப்ட்ல போ, ரைட்ல போன்னு. எல்லாரும் கத்திட்டு இருந்தாங்க, ஏய் ரைட் ரைட், லெப்ட் லெப்ட், நேரா வா, பின்னால போ, இப்ப அடி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த 1000 பேருக்கு நடுவில் ஒரு குரலை நான் அடையாளம் கண்டு கொண்டேன். அது என் அம்மாவின் குரல். ராஜா, நான் என்ன பண்ணேன் தெரியுமா? என் கண்ணு மூடி இருந்தாங்கல்ல, அதுக்குள்ள இருந்த என் கண்ணை மூடிக்கிட்டேன். ஏ அப்பா, கண்ணுக்குள்ள மூடன கண்ணுக்குள்ள அவன் மூடிக்கிட்டானா தியானத்துக்குள்ள போயிட்டான்னு அர்த்தம். கான்சென்ட்ரேஷன் உள்ள போயிட்டான். அம்மா குரல். ராஜா, அத்தனை பேர் சத்தம் போடுறாங்க, விசில் சத்தம் கேக்குது, எல்லாத்தையும் வடிகட்டிட்டு அம்மாவுடைய குரல் மட்டுமே அவன் கான்சென்ட்ரேஷன்ல இருக்கு. என்ன குவாலிட்டி, வாட் அ குவாலிட்டி. 1000 பேர் சத்தம் போடுற நடுவுல, ராஜா லெப்ட்ல போ, ரைட்ல கொஞ்சம் வா, கொஞ்சம் ஒரு அடி முன்னால வை, இன்னும் கொஞ்சம் 1/2 அடி வை, கைய நல்லா ஓங்கு, ஓங்கிட்டு அப்படியே நில்லு, ஒரு நிமிஷம் அப்படியே நில்லு, அடிச்சிராத, ஓங்கிராத, அடிச்சிராத, கொஞ்சம் பின்னால போ. அது ஆடிக்கிட்டு இருக்கு உரி. கொஞ்சம் பின்னால போ. பின்னால போறான். கரெக்டா வரும்போது அம்மா சொன்னாங்க, கைய உயர்த்துடா. கைய உயர்த்தினா அட்ரா, இப்ப நான் பாருங்க அடிச்சான், உரி உடைஞ்சிச்சு. யாரை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள்? யார் குரலை கேட்கிறீர்கள்? அந்த குரலை கேட்கின்ற பொழுது 1008 டிஸ்ட்ராக்ஷன் வரும். அந்த டிஸ்ட்ராக்ஷன் எல்லாத்தையும் உதிர்த்துட்டு நீங்க போகணும்னு சொன்னா, இந்த டீச்சரா ஒரு அம்மாவா உங்களுக்கு சொல்லித்தர, இந்த பிசாசை நிறைய பயன்படுத்தாதீங்க. தேவைக்கு பயன்படுத்துங்க. இவங்கெல்லாம் ஏஐன்னு உசுப்பேத்துவாங்க. ஐ எம் a real teacher.
ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் இல்ல, ரியல் இன்டெலிஜென்ஸ் ஒன்னு இருக்கு. ஆரைய தூக்கி பிடி, ஏஐ உன் கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும். ஏஐக்கு அடிமையாகாத. வாய்ப்புகள் வரும், அடிமையாவதற்கான வாய்ப்புகள் வரும். ஆனாலும் அதை தாண்டி மனிதன் நிற்க வேண்டும் என்றால் அவன் தன்னுடைய ரியல் இன்டெலிஜென்ட்டை பயன்படுத்தி ஆக வேண்டும். அதை நோக்கிய பயணமாக உனக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்கிறேன். கான்சென்ட்ரேஷன். உன்னுடைய நோக்கம் எதுவாக இருக்கிறது, உன்னுடைய இலக்கு எதுவாக இருக்கிறது என்பதிலே நிதானம் கொள். ஃபர்ஸ்டா வர்றது பிரச்சனையே கிடையாது. ஃபர்ஸ்டாவே வந்துட்டு இருக்கிறது தான் பிரச்சனை. ஃபர்ஸ்டா எவன்லாம் வரானோ அவனெல்லாம் ஜெயிச்சுட்டே இருக்கிறது தான் பிரச்சனை. சைன் பண்ண என் குழந்தைய, பெற்றோர்களை சைன் பண்ண கத்துக் கொடுங்க. இங்க ஒரு பென் இருக்கு, இங்க ஒரு ஃபைல் இருக்கு, ரெண்டும் உங்க குழந்தைகளை தேடிட்டு இருக்கு. அந்த குழந்தை எதை பிடிக்குதோ அது கைக்குள்ள வந்துடும். ஃபைல் வந்துருச்சுன்னா கேபின் தட்டிட்டு போய் எவனாவது வச்சிருப்பான் பென், சைன் வாங்கணும். பெண்ணை பிடிச்சிட்டாங்கன்னா எவனாவது ஃபைல் எடுத்துட்டு உள்ள வரலாம், கையெழுத்து போடணும். ஆனா பிடிக்கிற பென் கிரீன் பென்னா இருக்கட்டும். வா, எதுவாக இருந்தாலும் வைய தலைமை கொள். வைய தலைமை கொள்ள வேண்டும் என்றால் சில குவாலிட்டிஸ் நம்ம கிட்ட இருக்கணும். சிலரை தியாகம் செய்யணும். இந்த ஆண்கள் இருக்கிறீங்கல்ல, பெண்களும் இப்ப வந்துட்டாங்க, ஆனா அவ்வளவா இல்ல. இந்த வீட்டுல இருக்கிற ஆண்கள், குடும்பஸ்தர்கள், இந்த போனை நீங்க பயன்படுத்துற மாதிரி 8 மணிக்கு தானே வீட்டுக்கு வரீங்க. இதை சுவிட்ச் ஆஃப் பண்றது, கை தட்டினதெல்லாம் பாதிக்கப்பட்டதுங்க. பக்கத்துல ஹஸ்பண்டோட இருக்காங்க, சும்மா கம்முன்னு இருக்குதுங்க. கை தட்டினா தப்பா நினைச்சுக்குவாரோன்னு. நான் கேட்டேன், மேடம் பாத்ரூம் போகும்போது கூட ஏன் எடுத்துட்டு போறீங்கன்னு. அந்த சைக்காட்ரிஸ்ட் சொன்னாங்க, பயமா மேடம் தனியா போறதுக்கு. நான் சோஷியல் ஆக்டிவிஸ்ட், நான் சொல்லவா, இதை தனியா விடுறதுக்கு பயம். நான் திரும்ப சொல்லுகிறேன், ரொம்ப சூட்சமமான வார்த்தை சொல்றேன். நீங்க என்ன நல்ல வார்த்தைகள் சொல்லி தரீங்களோ உங்க குழந்தை அது கேட்கவே கேட்காது. நாம கேட்டோமா அது நமக்கு கேட்கறதுக்கு? ஆனாலும் கவலைப்படாமல் நல்லவற்றை சொல்லிக்கொண்டே இருங்கள். ஏன் தெரியுமா? உங்களுக்கு முன்னால அது நீங்க சொல்லி தந்ததுபடி நடக்காது. ரொம்ப வார்த்தை சொல்ற, முத்து நீர்த்துளி வந்து சேருது, முத்தான வார்த்தை. நீங்க இப்போ உங்க குழந்தைக்கு சொல்லுகின்ற நல்ல அறங்கள் உங்களுக்கு முன்னால் அவர்கள் பயன்படுத்த மாட்டார்கள். ஆனால் இந்த உலகத்தில் அவர்களுக்கு முன்னால் சவால்கள் வந்து விழுகின்ற பொழுது அதை சந்திப்பதற்கும் அதை ஜெயிப்பதற்கும் நீங்கள் சொல்லி தந்த அறம் பயன்படும். அந்த சொற்களை மிக கவனமாக வையுங்கள். நான் இந்த கருத்தை சொல்லிட்டு போறோம் தான் நினைச்சிட்டு உட்கார்ந்திருந்தேன். ஒரு 2 நிமிஷம் ஆகும், பரவாயில்ல சொல்லிட்டு போறேன். 2 நிமிஷம் ஆகும், கேட்டுட்டு போங்க. நாம் எல்லோரும் யார் தெரியுமா? ஒன்னும் இல்ல, அந்த பிள்ளைங்க ஏன் கத்துறாங்க தெரியுமா? அவங்களுக்கு முன்னால அந்த கேமராவை நகர்த்துறாங்க. அந்த குழந்தைகளுடைய முகம் வந்து அவங்களுக்கு தெரியும் திரையில, அதுக்கு சத்தம் போடுறாங்க. நான் வந்து நிறைய திரையில வர்றவன். நான் கீழே இறங்கி போனேன்னா நிறைய பேர் செல்போன்ல போட்டோ பிடிச்சுக்குவாங்க. இந்த மாதிரி செல்போன்ல போட்டோ பிடிக்கிறீங்கல்ல, உங்க எல்லாருக்கும் சொல்லித்தரேன். தமிழ்நாட்டில் பிறந்திருக்கோம் நாம, திராவிட மண் இது. கொஞ்சம் சுயமரியாதையோடு இருங்க. எப்படி இருங்க தெரியுமா? போட்டோ பிடிக்கிறீங்கல்ல, போட்டோல தோன்றுனீங்கன்னா புகழோடு தோன்றுங்க, இல்லை என்றால் தோன்றலின் தோன்றாமை நன்று. புகழோடு தோன்றுங்க. நீங்க எப்படி இருக்கிறீங்களோ உங்க குழந்தைகளுக்கு சொல்லித்தாங்க. சுயமரியாதையை சொல்லித்தாங்க உங்க குழந்தைக்கு. யாரையும் பார்த்து இப்படி பார்த்து வியக்காதன்னு சொல்லித்தாங்க. யாராவது இப்படி பார்த்து வியந்துட்டே இருந்தா நான் குழந்தை வியக்கிறவன் வளர்ந்துகிட்டே இருப்பான். இது கீழே பார்த்து கை தட்டிக்கிட்டே இருக்கணும். புரிஞ்சுக்க சொல்லுங்க. வியப்பது வீழ்ச்சின்னு சொல்லி கொடுங்க. புரிந்து கொள்ள வேண்டும், பணிவுடன் நடக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் மாணவர்களுடைய முதல் தகுதி என்பதனை நீங்கள் அந்த குழந்தைகளுக்கு சொல்லியும் சொல்லாமலும் தெரியப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அவர்கள் கோலோச்ச வேண்டும் என்றால் இந்த தகுதிகள் வர வேண்டும். நான் பைபிள் ரொம்ப இதுவா படிப்பேங்க. நான் ஏதோ இது கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்றதுனால சொல்லல, எனக்கு ரொம்ப பிடிக்கும் பைபிள். அது சொல்ற பல விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில சும்மா கேட்டு நடந்தாலே போதும். நீங்க அதுக்கு கிறிஸ்துவரா இருக்கணும்ன்ற அவசியம்லாம் இல்லை. நான் உண்மையா சொல்றேன் பாருங்க, திருக்குறளை படித்து திருக்குறளின் வழி நடப்பதற்கு தமிழர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உலகத்தில் யார் வேண்டுமானாலும் அதை படித்துக் கொண்டு வரலாம். வேதங்கள் அப்படித்தான். நான் ஒரு பையனை உங்களுக்கு சொல்றேன். இங்க இருக்கக்கூடிய இந்த பெற்றோர்கள் இருக்கிறீங்கல்ல, உங்க வயிற்றுல கடவுள் ஒரு கருவை கொடுத்தான்ல, அந்த கரு வந்து குழந்தையா நிக்குது இல்ல, அந்த குழந்தைக்கு என்று ஒரு நோக்கத்தை இறைவன் வைத்திருக்கிறார். நோக்கம் இல்லாமல் குழந்தைகள் பிறப்பதே இல்லை. இறைவன் பூமியில் குப்பைகளை எறிவதே இல்லை. யாரையும் போல் ஆக்குவதற்கு முயற்சி செய்யவே செய்யாதீர்கள். என்கிட்ட வந்து கேட்பாங்க குழந்தைகள், மேடம் உங்களை மாதிரி பேசணும் மேடம். என்ன மாதிரி தான் நான் பேசிட்டு இருக்கிறேனே, என்ன மாதிரி எதுக்கு நீ பேசணும்? நிதியமைச்சராக வாங்கன்னு சொல்லுங்க.
அது ஏன் நிர்மலா சீதாராமன் மாதிரி வரணும்? எனக்கு தெரியல. பக்கத்துல உட்காந்து இப்ப கேட்டுக்கிறேன் ராஜசேகர் சார் கிட்ட, ராஜ்குமார் சார். அவர்களாக வரட்டுமே. Don't compare yourself with anybody. It's the greatest insult for your own. Hitler. Don't compare yourself. You're unique. நீ ஒரு செடியில 2 பூ இருந்தா கூட 2 பூவும் வேற வேற பூ தான். ஒரே பூ கிடையாது. ஒண்ணே கிடையாது. வேறதான். உங்ககிட்ட இருக்கிற சுண்டு விரல் இந்த 800 கோடி மக்கள் கிட்ட யார்கிட்டயும் இல்ல. உங்ககிட்ட மட்டும் தான் இருக்கு. You're unique. நான் பைபிளை படிக்கிறேன். பைபிள்ல ஒரு கேரக்டர் வருது, சிம்சோன் அவனுக்கு பேரு. குழந்தைய வயிற்றுல கொடுத்த உடனே கடவுள் சொன்னாராம் அந்த அம்மாட்ட, நீ திராட்சை ரசம் குடிக்க கூடாது, முடி வெட்டக்கூடாது குழந்தை பிறந்த உடனேன்னு. அப்ப அந்த குழந்தைக்கு திராட்சை ரசம் ஆகாது, முடிதான் அந்த குழந்தையின் பலம். இது 2 அசிரீரி சொல்லிருச்சு. குழந்தை வளருது. ஷார்ட்டா முடிக்கிறேன், குழந்தை வளருது. அவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி. ஒரு எலும்பால ஒரு பெரிய சிங்கத்தையே அடிப்பான். முடி இப்படி இருக்கும், ஹேண்ட்ஸம் ஃபெலோ. அவன் மனசுல ஒரு சின்ன வார்த்தை விழுந்துருச்சு, ஒரு பொண்ணு. எல்லாருமே ஏன் தெரியுமா தப்பு பண்றாங்க? சோகமா இருக்கிறதுனால. நான் ஏன் குடிக்கிறேன் தெரியுமா? சோகம். யாரு இவன் லவ் பண்ணானோ அந்த பொண்ணு சிம்சோனை லவ் பண்ணலையா, சோகமாயிட்டான். அந்த மாதிரி சோகமாறதுதான் சாத்தானின் கூடாரம். ஒருபோதும் குழந்தைகளை சோகவயப்படுத்தி விடாதீர்கள். அந்த சூழலை அனுமதிக்காதீர்கள். நீதான்டா ராஜா என்று சொல்லி வளருங்கள். நீதான் இந்த உலகத்தை ஆட்சி செய்ய வந்த குயின் என்று சொல்லி அந்த குழந்தையை வளர்த்து பாருங்க. ஒருபோதும் உங்க குழந்தைய கீழே விழற அளவுக்கு செதச்சிடாதீங்க. அவன் மனசுக்குள்ள அவனுக்கு சோகம் வந்துருச்சு. என்ன தெரியுமா பண்ணாங்க? இந்த உலகம் சுத்திக்கிட்டே இருந்தது அவனை சாவடிக்கிறதுக்கு. அவன் இருக்கிறதுனால அந்த சமூகத்தை அண்ட முடியல. எவ்வளவு முயற்சி பண்ணாங்க, அவனை வெல்ல முடியல. அவன் ரொம்ப சோகத்துல குடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு குடி பகை, குடிச்சிட்டான். அவனுக்கு ஒரு பொண்ணு வந்தான் அவனோடு சேர்ந்து சுத்துறதுக்கு. அவ பேர் தெலீலாள். இப்போ இருக்கிற பசங்களுக்கு சொன்னா புரியும். பெஸ்டி, நாட் லவர், நோ வைஃப், நோ கேர்ள் ஃப்ரெண்ட். பெஸ்டி. கூட சுத்திக்கிட்டே இருக்கும், எந்த பொறுப்பும் கிடையாது. நான் இங்க நிறுத்துறேன். எல்லார்கிட்டயும் சொல்றேன், நான் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். டோன்ட் டேக் எனிதிங் ஃபார் கிராண்டட். ஹேவ் கிராட்டிடியூட். உங்ககிட்ட புருஷன் இருக்கா, உங்ககிட்ட புள்ள இருக்குதா, உங்ககிட்ட மனைவி இருக்கா, உங்ககிட்ட அம்மா அப்பா இருக்காங்களா, உங்ககிட்ட சொத்து இருக்கா, உங்ககிட்ட வண்டி இருக்கா, உங்ககிட்ட இளமை இருக்கா, டோன்ட் டேக் ஃபார் கிராண்டட். ஹேவ் கிராட்டிடியூட். உங்ககிட்ட இருக்கிற பல விஷயங்கள் பல பேர்கிட்ட இல்ல, உங்ககிட்ட இருக்கு. பயப்படு, ஒத்திகை, அதை பாதுகாப்பாகவே. நான் இளைஞர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தெலீலாள் வந்தா, தெலீலாள் பேசுறா இப்போ சிம்சோன் கிட்ட. ஏய், என்ன இவ்வளவு பேர் அடிக்கிற? பெரிய ஆள் தான் நீ, சூப்பர். நான் பார்த்தேன் அந்த சின்ன குழந்தைகளை, ஒரு அஸ்ட்ரானர் வந்து நிக்குது, அதுக்கு கைத்தட்ட காணோம். ஒரு யூடியூப் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு ஒருத்தர் வந்தாரு, அதிருது கைத்தட்டு. பார்த்துட்டு தான் உட்கார்ந்துருந்தேன். பாருங்க, தெலீலால விலை பேசிட்டாங்க. 100 காசு தரேன். இந்த சிம்சோனுடைய உடம்புல எங்க இருக்கு சத்து? எதையோ அழிச்சு அவன் செத்துருவான், எதை அழிச்சு அவன் சாவான், எனக்கு சொல்லித்தான், உனக்கு 100 காசு தருவேன். வந்து பேசுறாங்க தெலீலாள். பைபிளை படிச்சு பாருங்க, நிலம் நகர்ந்தது. ஏய், எங்க அடிச்சா நீ சாவ? கேக்குறாங்க. இவன் சிரிக்கிறான். ஏய், என்ன கயிறுல கட்டினா நான் செத்துருவேன் தெரியுமா? விளையாடுறான். யார்கிட்ட விளையாடுறது? கடவுள் கிட்டையா? கடவுள் கண்ட தாளந்து கிட்டையா? ஆசீர்வாதங்கள் கிட்ட விளையாடுவீங்களா? நான் இவ்வளவு பேச்சாளர் தானே, எதுக்காக இப்படி கையில புக்கு கொண்டு வந்து உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கிறேன்? நானா பேசிட முடியாதா? ஹேவ் கிராட்டிடியூட், ஹேவ் ஃபியர். என்னுடைய ஒரு சொல் என் வாழ்க்கையை நிர்ணயம் செய்யும் என்கின்ற பயத்தோடு நின்று பேசணும், பிரார்த்தனையோடு நின்று பேசணும். எது வாயில வருதோ அதுல பேசிடக்கூடாது. இங்க அனுப்பிதான் இங்க வரணும். இந்த 6 இன்ச் இருக்குல்ல, அதுல கவனமா இருக்கணும். அவன் ரொம்ப விளையாட்டா என்னை வந்து கம்பியில கட்டினா நான் செத்துருவேன், போய் கம்பியில கட்டுறாங்க. அடுத்த நாள் வந்து கம்பியில கட்டினா செத்துருவேன், சாவுல வெறும் கயிறுல கட்டினாலே செத்துருவேன். அடுத்த நாள் கயிறுல கத்துறாங்க, சாகல. அவன் விழுந்து அழுகுறாங்க. படிச்சு பாருங்க, எந்த சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சிம்சோனை படிச்சிருங்க, உள்ள வளர்க்கறதுக்கு பயன்படும். பொருள்றா விழுந்து, நீ சொல்ல மாட்டியா, என்ன ஏமாத்துறியா, உன் உயிர் எங்க இருக்குன்னு தான் சொல்ல. அவ அழுறத பார்த்த உடனே மனசு அப்படியே வாடிருச்சு அவனுக்கு. ஏன் அழுகுற அப்படின்ட்டு மடியில போட்டுக்கிட்டான். மடியில போட்டுட்டு சொன்னானா, நான் சொல்வேன், யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, சொல்ல மாட்டேன். இந்த முடி இருக்குல்ல, இந்த முடியல நிச்சயமா நிச்சயமா அம்மா மேல சத்தியமா, அம்மா மேல சத்தியமா, அப்படி எழுந்து உட்காந்து அவனை மடியில போட்டுக்கிட்டான்.
தலைமுடிய தடவி கொடுத்துக்கிட்டே இருக்கா. அந்த சொகத்துல பாவி பைய தூங்கிட்டான். அந்த முடிய 7ஆ பிரிக்கிறான். ராத்திரி முழுக்க வேலை செய்து அவன் உறங்கியதற்கு பிறகு புலமொட்டை அடிச்சிட்டான். காலையில் எழுந்திருக்கிறான் சிம்சோன். ஒரு கோழி குஞ்சை போல் உணர்கிறான். தன்னுடைய எல்லா தாளந்துகளும் அந்த பராக்கிரமும் போனதை உணர்கிறான். தெலீலாவை காணோம். பகைவர்கள் வந்து பிடித்துக் கொள்கிறார்கள். போய் சிறையில் அடைக்கிறார்கள். சிறையில் அடைக்கின்ற பொழுது அவனுடைய கைகளை தூண்களில் கட்டி வைத்து அவன் கண்களை நோண்டி எடுக்கிறார்கள். குருடான சிம்சோன் இங்கேயும் அங்கேயும் he is roaring like a lion. என்ன பண்றது? போய் உள்ள போடுறாங்க. சிறைச்சாலையில் அழுகிறான். இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்கிறான். நான் இங்கே நிறுத்துகிறேன். நாம் ஏதேனும் தவறு செய்தால் நம் பெற்றோர்கள் நம்மை மன்னிப்பார்கள். நம் தவறுகள் நம்மை மன்னிக்குமா? நம் தவறுகள் நம்மை மன்னிப்பதில்லை. போன கண்ணு போனதுதான். முடி வளருது, பராக்கிரமம் வருது. அவன் எவ்வளவோ முயற்சி செய்கிறான். அவனால் அவர்களை வெல்லவே முடியவில்லை. கடைசியில் அவனை தூணில் கட்டி வைக்கிறார்கள். அவன் அப்படியே அந்த தூண்களை இழுத்துக்கொண்டு சிறைச்சாலை முழுவதுமாக அப்படியே அவன் மீது விழ 1000க்கும் மேலான தீமையானவர்களுடன் சிம்சோனும் இறந்து போனான் என்று பைபிள் கதையை முடிக்கிறது. கடைசியா ஒரு ட்ரிபியூட் மட்டும் கொடுக்குது. அவன் உயிரோடு இருந்து கொன்ற தீமையானவர்களை விட அவனோடு சேர்ந்து இறந்த தீமையானவர்கள் அநேகம். நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்ல வேண்டும்? கடவுள் சிம்சோனை போல் நமக்கும் பல பராக்கிரமங்களை தந்திருக்கிறான். எந்த காரணத்திற்காகவும் எந்த பலவீனத்திற்காகவும் யார் மேலேயும் பழி போட்டு அது இல்லாமல் செய்யாமல் இருக்கின்ற கடவுள் கொடுத்த எல்லாவற்றையும் பாதுகாப்பாக வைத்து அடுத்த கட்டத்திற்கு இறைவனுடைய வழியின்படி அதை செலவழிப்பதற்கு அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். டோன்ட் டேக் ஃபார் கிராண்டட் என்று சொல்லிக் கொடுங்க. பல நேரங்களில் நான் பார்க்கிறேன், நம்முடைய பிள்ளைகள் நமக்கு ஓவியம்தான். அந்த குழந்தைகள் இந்த உலகத்தில் நாம் உலாவ விடுகின்ற பொழுது நம்முடைய பிரதம மந்திரி சொன்ன வார்த்தையை சொல்லுகிறேன். உங்கள் குழந்தையினுடைய ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் உங்களுடைய விசிட்டிங் கார்டு கிடையாது. எல்லாம் எடுத்துக்கிட்டு சுத்தக்கூடாது. என் பிள்ளை தான் ஃபர்ஸ்ட். அப்ப செகண்ட் வாங்குறது யாரு? செகண்ட் வாங்குறவங்களுக்கு எவ்வளவு வலிக்கும் தெரியுமா? ஜெயிக்கிறதுக்கு சொல்லித்தரேன். இந்த பிரைஸ் கூட நான் கொடுக்கும்போது நான் சொன்னேன், இந்த 100% வாங்குறவங்களுக்கு என் கையால பிரைஸ் கொடுக்காதீங்க. ஏன்னா அதுங்க தான் 100% வாங்கிருச்சுல்ல. அதை விட என்ன பெருமை அதுக்கு? ஃபெயிலாக வாய்ப்பு இருந்து ஃபெயில் ஆகாம பாஸ் பண்ணி ஜெயிச்ச பிள்ளைங்க யாராவது இருந்தா அவங்கள கூப்பிடுங்க. அவங்களுக்கு தரேன் பரிசு. அவங்களுக்கு தரேன். அவர்களை அடையாளம் கண்டுபிடியுங்கள். எல்லாரும் தான், நிறைய பேர் தான் பரிசு வாங்குகிறார்கள். நான் உங்க எல்லாருக்கும் சொல்றேன், டான்ஸும் ஆடாம பரிசு வாங்காம யாராவது இருக்கிறீங்களா? உங்க குழந்தைங்க நம்ம வீட்டில தான் இருக்கும். உங்க குழந்தை நல்லா படிக்குது, ஃபர்ஸ்ட் ரேங்க் மார்க் வாங்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த தாய் தந்தையரிடத்தில் சொல்லாதீர்கள். அவர்கள் வீட்டில் மார்க்கே வாங்காத புளி முட்டை இருக்கும். மனசு உடைஞ்சிரும். அது பிரபஞ்சம் குறித்துக் கொள்ளும். அதனால் யாரிடத்திலும் உங்களுடைய பெருமையை பேச வேண்டிய அவசியம் இல்லை. குழந்தைகளை அவர்களுடைய கடமை என்று உருவாக்கி கொண்டே இருங்கள். செலிப்ரேட் பண்ணவே விடாதீங்க. பாராட்டுங்கள். டோன்ட் செலிப்ரேட். அப்ரிசியேஷன் இருக்கட்டும், செலிப்ரேஷன் வேண்டாம். ஏனென்றால் போகின்ற தூரம் மிக அதிகம். 10வதுல செலிப்ரேட் பண்ண குழந்தைகள் 12வதுல தோத்துருது. 12வதுல செலிப்ரேட் பண்ண பிள்ளை ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ல தோத்துருது. பார்ட்டிசிபேஷன் இருந்து கொண்டே இருப்பது, ஃபீல்ட்ல நின்னுகிட்டே இருக்கிறது. இதுதான் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் தர வேண்டிய பாடம். கவனத்தோடு இருங்கள் பெற்றோர்களே. நமக்கு பெற்றோர் என்று பெயர். நாம் பிள்ளைகளை தந்தவர்கள் தானே. தமிழ் படித்தவள் நான், தந்தோர் என்று தானே நம்மை அழைத்திருக்க வேண்டும். ஏன் பெற்றோர் என்று சொல்கிறோம்? வல்ல இறைவனின் பெருங்கருணையாலும் இயற்கையின் பேராற்றலாலும் குழந்தை என்கின்ற வரத்தை பெற்றவர்கள் நாம். அதனால் பெற்றோர் என்று நமக்கு பெயர். அந்த கண்ணியத்துடனும் அந்த நன்றி உணர்வுடனும் தான் நம் குழந்தைகளை நாம் கண்காணிக்க வேண்டும். என்னுடைய குழந்தையை நான் எப்படி வளர்த்திருக்கிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது நீங்கள் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய வகையிலே உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வளர்த்திருக்கிறீர்களா? அதற்கான சூழலை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா என்பதில் கவனம் வையுங்கள். ஃபுல்லா மார்க் வாங்கணும்னு இல்ல, உன் மார்க்கை நீ தாண்டிக்கிட்டே போ. அதுதான் வாழ்க்கையின் ரகசியம். ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் காட்டு. ப்ராக்ரஸ் காட்டிக்கிட்டே இரு. ரிப்போர்ட் யுவர் ப்ராக்ரஸ். அதுதான் வாழ்க்கையின் வெற்றிக்கு அடிப்படையாக இருக்குமே தவிர ஒன்றுமில்லை. 1ஆம் கிளாஸ்ல இருந்து நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன். குழந்தை லூஸ் ஆயிருங்க. 1ஆம் கிளாஸ்ல இருந்து எப்படிங்க நீட்டு? எங்க அநியாயமா இல்லையாங்க? குழந்தைகள் குழந்தைகளாக இருப்பதற்காகத்தான் உங்கள் வீடுகளுக்கு வந்திருக்கிறார்களே தவிர அவர்கள் வளர்ந்து பெரியவர்களாக ஆவதற்காக உங்கள் வீடுகளுக்கு வரவில்லை என்பதனை பெற்றோர்கள் புரிந்து கொள்ளுங்கள். குழந்தைகளை குழந்தைகளாக இருக்க அனுமதியுங்கள். அந்த குழந்தைகள் அவர்களாக இருக்கட்டும். வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்கள். அவர்கள் வளரட்டும். வளர வளர உங்கள் பார்வையில் சிட்டுக்குருவியாக இருக்கக்கூடிய அவர்கள் வளர்ந்து வந்து நிற்கின்ற பொழுது அவர்கள் சிட்டுக்குருவிகள் இல்லை, அவர்கள் ராஜாளிகள் என்பதனை அவர்கள் ப்ரூவ் பண்ணுவாங்க. உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ண, எங்க அம்மாவுக்கு அப்படித்தான் ப்ரூவ் பண்ணுவாங்க. பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது. சிறுத்தைய வெளியில் வா. எலியென உன்னை இகழ்ந்தவர் நடுங்கிட புலியென செயல் செய்ய புறப்படு வெளியே.
நம்பினை இருளினை விளக்க செம்புட்பறவையே சிறகை விரி, எழு, பற, வானம் காத்திருக்கிறது. நானும் பறந்து கொண்டிருக்கிறேன். வா, சேர்ந்து பறப்போம். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.